பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு தேவன் வேதபாரகர் பரிசேயருடைய உபதேசங்களையும் இந்த ஜனங்கள் படுகிற வேதனைகளையும் கண்ணீர்களையும் பாரம்பரியம், அதாவது கலாச்சாரம், இவைகளிலே இந்த ஜனங்கள் தேவனுடைய வழிகளை தள்ளிவிட்டு மறைத்துவிட்டு இந்த ஜனங்களுக்கு முக்கியமான காரியத்தை மறைத்துவிட்டு முக்கியமில்லாத சில காரியங்களை இவர்கள் உபதேசம் பண்ணி இந்த ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிற காரியத்தை இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு வந்த பொழுது இந்த சம்பவத்தை பார்க்கிறார். அப்போ என்ன உபதேசம்? நம்முடைய மரபு இல்லாத நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வழிகளிலே நாம் கை கொண்டு வந்த காரியங்கள் பிழை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேணும். எதிர்மாறான ஒரு பிரசங்கத்தை ஆண்டவராக இயேசு பிரசங்கிக்கவில்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் வேதபாரகருடைய உபதேசத்தை அங்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் அதன் பிழையை நிரூபிக்கிறார். நாங்கள் யாராவது கை கழுவாமல் சாப்பிட மாட்டோம், அது பிழை என்று தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் அதுதான் கர்த்தருடைய வழிநடத்தல் என்று எண்ணக்கூடாது. நாம் குளிக்காமல் இருக்க மாட்டோம், உடுப்பை மாற்றாமல் இருக்க மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்திலே நம்முடைய மரபு வழியாய் நாம் கை கொண்டு வந்த காரியங்களை தேவன் பார்க்கிறார், நல்ல காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தூரமாக்கி விட்டீர்கள், தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டீர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழுவதை நீங்கள் விரும்பவில்லை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதை நீங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களுடைய இருதயம் அவருக்கு தூரமாய் போய்விட்ட இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஆராதனைகள் நடக்கிறது. அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் 7ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. அப்ப இப்ப மனிதர்களுடைய கட்டளைகளையும் மரபு வழிகளை உபதேசமாய் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு உபதேசமாய் கொண்டு வருகிறதை ஆண்டவர் விட்டு பார்த்து என்ன செய்கிறார் என்றால், ஆராதனை எனக்கு வீணான ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நாம் அப்படித்தான் வளர்க்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்தபடியினாலே இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றேன் மனம் திரும்புங்கள் என்று சொன்னதற்கு பக்கமாக நாம் மனம் திரும்ப மாட்டோம் என்று அந்த மரபு வழியிலே, அந்த கலாச்சார வழியிலே நாம் கை கொண்டு வந்த வழிகள், நம்முடைய வழிபாடுகள் நமக்கு ஏற்றவைகளாக இருக்கின்றது, நமக்கு அது துணியாக இருக்கிறது. அதனாலே இன்னும் ஒருவர்களுக்கு என்ன போதிப்பது, இன்னும் ஒருவரிடத்தில் போய் நாங்களே இந்த வழியை கற்றுக்கொள்ள வேணும், எங்களுடைய வழி சரியென்று வாழுகிற அந்த மக்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் எழுதியிருக்கிறதே, இது நீங்கள் அறியீர்களா என்று அழகாய் தேவன் சொல்லுகிறார். அதாவது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை கொலை செய்ய இவர்கள் தேடினதற்கு காரணம் இதுக்கும் ஒன்று. என்ன? தங்களுக்கு எதிர்மாறான ஒரு பிரசங்கத்தை செய்து ஜனங்களை தன்னண்டையிலே திருப்ப பார்க்கிறார்கள். இவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க பார்க்கிறார், இவர் ஒரு ராஜாவாக பார்க்கிறார், இவர் ஜனங்களை ஆளுகை செய்ய பார்க்கிறார் என்றால் வேதபாரக பரிசேயர் எல்லாரும் எழுந்து இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் போதனை செய்கிறார் என்று அவரை கொலை செய்தார்கள்,
கொலை செய்ய எத்தனித்தார்கள், கொலை செய்ய கூட்டம் கூடினார்கள். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின்படி 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டீர்கள். தேவன் இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் என்று கொடுத்ததை தள்ளிவிட்டு, சமாதானமாய் சந்தோஷமாய் மனிதன் இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளைகளை தள்ளிவிட்டு என்ன செய்கிறார் என்றால், மனிதன் என்ன செய்கிறான் என்றால், தனக்கு ஏற்றவைகளை, கலாச்சாரங்களை, பாரம்பரியத்தை, மரபு வழிகளை, நாங்கள் இப்படித்தான் வந்தோம், நாங்கள் ஆதியும் அந்தமில்லாத வழிபாட்டிலே வந்தோம் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாயிருப்பேன். நீங்கள் உங்களுடைய மரபு வழிகள் நல்ல சுத்தமாக இருக்கிறது, உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் சுத்தமாய் வைத்திருப்பது நல்ல காரியம், அதற்கு ஒன்றும் எதிர்ப்பில்லை. ஆனால் உங்களை படைத்த தேவன், உங்களை உண்டாக்கின தேவன், நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். சிலுவையிலே எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் கிரயம் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். அவரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.